வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சோஷியல் அண்ட் ரிலிஜியஸ் இம்பேக்ட் ஆஃப் ஹென்ரி த எய்த்ஸ் பிரேக் ஃப்ரம் த ரோமன் சர்ச் இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. அதாவது 8ஆம் ஹென்றி மன்னர் ரோமன் கேத்தலிக் சர்ச்லேருந்து பிரித்து சர்ச் ஆஃப் இங்கிலாந்து ஆரம்பித்து அதோட தலைமை தான் அப்படின்னு அறிவித்ததுலேருந்து ஏற்பட்ட சமுதாய ரீதியாகவும் மத ரீதியாகவும் ஏற்பட்ட தாக்கத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது ஹென்றி த எய்த் 16ஆம் நூற்றாண்டில் இதை செஞ்சார். அதாவது அது வரைக்கும் இங்கிலாண்டில் மத சம்மந்தமாக பார்த்திங்கன்னா தலைமைன்றது போப்பு தான். அவங்க ரோமில் இருந்தாங்க. அந்த ரோமன் கேத்தலிக் சர்ச்சோடைய கட்டுப்பாட்டில் தான் இங்கிலாண்டில் இருந்த எல்லா சர்ச்சுமே இருந்தது. ஆனால் ஹென்றி த எய்த்து இல்லை, இனிமேலுக்கு அங்கே இருக்கக்கூடியவங்க இங்கிலாண்டில் இருக்கிற சர்ச்சுக்கு தலைமை கிடையாது, இங்கே அரியணையில் யார் இருக்காங்களோ அவங்க தான் இங்கிலாண்டில் இருக்கிற சர்ச்சுக்கு தலைமைன்னு அறிவித்தது ஒரு முக்கியமான ஒரு தாக்கத்தை எல்லா விதத்துலையும் ஏற்படுத்திச்சு. ஏன்னா அது வரைக்கும் மதம் எது சொன்னாலும் கட்டுப்பட்டு, போப்பு எது சொன்னாலும் கட்டுப்பட்டு வாழ்ந்த மக்கள் தான் அங்கே எல்லாருமே, ராஜா முதற்கொண்டு. இதை அவர் ஏன் செஞ்சார்னா தன்னுடைய சுய விருப்பத்துக்காகவும் அவருடைய ஆசையை நிறைவேற்றுக்கு தான் செஞ்சாலும் இதனால் நிறைய ரிலிஜியஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், சோஷியல் டிஸ்ட்ராப்ஷன்ஸ், ஏன் இங்கிலீஷ் நேஷ்னல் ஐடென்டிட்டியோடைய ஃபண்டமெண்டல் ரீஷேப்பிங்கே நடந்துன்னு சொல்லலாம். இது பல நூறாண்டுகளாக போப்புக்கிடையே இருந்த ஒரு இங்கிலாண்டோடைய அந்த மாற்றத்தை மக்களாலேயும் ஏற்றுக்கிறது, அப்புறம் சமுதாயம் ஏற்றுக்கிட்டு அதுபடி வழி நடத்துறது, இவங்களும் ஒரு மதத்தையே உருவாக்குதுன்ற மாதிரி நிலைமையில் வரும்போது புதுசாக ஒரு பவரு, ஃபெய்த்து, நம்பிக்கை, அப்புறம் செல்வம், இதெல்லாத்துலேயுமே மாற்றம் வந்தது. இப்போ ஆரம்ப கட்டத்தில் பார்த்திங்கன்னா 8ஆம் ஹென்றி மன்னருக்கு அந்த கேத்தலிக் சர்ச்லேருந்து பிரியணுன்ற எண்ணம்லாம் கிடையாது. இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா மார்ட்டின் லூதர் இந்த சர்ச்சில் இவ்வளோ குறைபாடுகள் இருக்குது, இவங்க இந்த மாதிரிலாம் ஒரு வாழ்க்கையை, ஆடம்பரமான வாழ்க்கையை வாழறாங்க, துறவு வாழ்க்கையே இங்கே இல்லை, இவ்வளோ அநியாயம் நடக்குது, இவ்வளோ தப்புகள் நடக்குதுன்னு சொல்லும் போது அவர் போப்புக்கு சப்போர்ட் பண்ணி தான் அவர் ஆதரித்ததுனால போப்பே அவரை டிஃபெண்டர் ஆஃப் த ஃபேத்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட ஹென்றி த எய்த் தான் என்ன ஆயிடுச்சுன்னா அவரோட மனைவியான கேத்ரின் ஆஃப் ஆரகனால் அவருக்கு ஒரு ஆண் வாரிசு தர முடியல அப்படின்னும் போது எனக்கு இந்த திருமணத்துலேருந்து விடுபடணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் போப் என்னென்னா கேத்ரினோட நெஃப்யூ ஆன ஹோலி ரோமன் எம்பரர் சார்ல்ஸ் V நெருக்கமானவர். அது மாத்திரம் இல்லாமல் சில சம்பிரதாயங்கள் அவங்களுடைய மதப்படி இருக்கிறதுனால அவர் பிரிவுன்றதை நாங்கள் தர முடியாது அப்படின்ட்டார். அதனால் ஹென்ரிக்கு என்னென்னா எப்படியாவது அவங்கள விட்டு பிரிஞ்சிடணும். ரெண்டாவது அவருக்கு ஆனி பாயல்னு சொல்லிட்டு அரண்மனையில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி மேலே விருப்பம் இருந்தது. ஆனால் அந்த பெண்மணி என்ன சொல்லிட்டாங்கன்னா என்னை முறைப்படி நீங்கள் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டளையை கொடுத்துட்டதுனால அவங்கள எப்படியாவது திருமணம் பண்ணிக்கணுன்ற ஆசையினால் அவர் என்ன பண்ணிட்டார்னா, சரி இனிமேலுக்கு போப்பே இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய எந்த சர்ச்சுக்கும் தலைவர் கிடையாது, நான் தான் தலைவர், எனக்கு அப்புறம் யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க தான் தலைவர் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்துகிட்டு 1534 த ஆக்ட் ஆஃப் சுப்ரீமசியை அவர் கொண்டு வந்தார். இந்த ஆக்ட் ஆஃப் சுப்ரீமசி படி பார்த்திங்கன்னா அரியணையில் யார் இருக்காங்களோ அவங்க தான் இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய சர்ச் ஆஃப் இங்கிலாண்டுன்னு சொல்லுவோம், எல்லாத்துக்குமே அவங்க தான் தலைவருங்கணும். இது ஒரு இங்கிலீஷ் ரிஃபர்மேஷனுடைய ஒரு ஆரம்பம்னே சொல்லலாம். இப்போ இதனால் ரிலிஜனில் ஏற்பட்ட தாக்கம் என்னன்னு பார்த்திங்கன்னா முதல்ல அந்த நாட்டுக்குன்னே ஒரு சர்ச் உருவாச்சு. ஆரம்பத்தில் கேத்தலிக்ஸ் என்னெல்லாம் செஞ்சாங்களோ அவங்களோட ப்ரேயர் புக்கு, அவங்களோட வழிபாட்டு முறை, அவங்களோட இதுவே இவங்க பின்பற்றினாலும் போக 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 அது எல்லாத்துலேயும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. முக்கியமாக போப்புக்கு இங்கே மத சம்பந்தமாக எந்த வித அதிகாரமும் அவங்க கொடுக்கல. ரெண்டாவது ராஜாவும் சரி பின்னாடி பார்லிமெண்ட்டும் சரி அவங்களால தான் இந்த டாக்டரின் ஆகட்டும் இல்லை பிஷப்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறது, சர்ச்சோட கவர்னஸை பார்த்துக்கிறது எல்லாமே இவங்கக்கிட்ட வந்தது. இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா ரிலிஜன் அண்ட் பாலிட்டிக்ஸ் ரெண்டுமே இணைய ஆரம்பிச்சுது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த ரிலிஜியஸ் லைஃப் இன் இங்கிலாண்டுன்ற ஸ்ட்ரக்சரில் பெரிய மாற்றங்கள் வந்தது. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஹென்றி அப்போ இருந்த இந்த மொனாஸ்ட்ரிஸ், இந்த மடங்கள், அதாவது ஒரு அங்கங்கே இந்த சர்ச்சோட சம்மந்தப்பட்ட மடங்கள் இருக்கும், அந்த மடத்தை எல்லாத்தையும் இவர் கலைச்சிட்டார். அந்த கலைக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மடங்களை மூடினது மாத்திரம் இல்லாமல் அந்த மடத்தை சார்ந்த எல்லா சொத்துமே, அதாவது அங்கே இருந்த வெள்ளி, தங்கம்,
விலை மதிக்க முடியாத வைரங்கள், பணம், அப்புறம் அந்த மடத்துக்கு சொந்தமான நிலம் எல்லாமே ராஜா கிட்ட வந்துடுச்சு. இப்போ அவங்க வந்து இந்த பணம், நகை இது எல்லாத்தையும் பொன் பொருள் எல்லாமே எடுத்துன்னு போய் கஜானாவில் சேர்த்துட்டாங்க. இந்த நிலத்தை என்ன பண்ணாங்கன்னா விற்றாங்க. யார் வந்து அதிக விலையை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு விற்றாங்க. அதே மாதிரி அந்த பணம் எல்லாம் வந்து அது திரும்பி கஜானா வந்து நல்லா ரொப்பிச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மொனாஸ்ட்ரீஸ் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃபு, எஜுகேஷன் அங்கேருந்து தான் வந்து கல்வியும் வந்து கற்பிக்கப்பட்டுச்சு. அது மாத்திரம் இல்லாமல் ஏழை எளியவங்களுக்கு தானம் செய்யக்கூடிய ஒரு சென்டராகவும் பல நூறாண்டுகளாக இருந்திருக்கு. இப்போ இந்த மோனாஸ்ட்ரி எல்லாம் கலைச்சதுனால என்ன ஆயிடுச்சுன்னா அத்தனை நூறாண்டு காலமாக இருந்த ட்ரெடிஷ்னல் ரிலீஜியஸ் கம்யூனிட்டிஸ் எல்லாமே அழிக்கப்பட்டது. அந்த மோனாஸ்டிக் வே ஆஃப் லைஃப் இங்கிலாண்டில் இருந்தது இல்லையா, அதாவது மோனாஸ்ட்ரியை சம்மந்தப்பட்ட இந்த மாங்ஸு, நன்ஸு, கிளர்ஜி பீப்புள், பிஷப்ஸு எல்லாருமே அவங்களோட வாழ்க்கை முறை இருந்ததில் அது எல்லாமே வந்து ராஜா கீழே வந்ததுனால அவங்களோட கட்டுப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிச்சு. அதே மாதிரி கேத்தலிக் இன்ஃப்ளூயன்ஸோடைய பவர் அங்கேருந்து போயிடுச்சு. அது மாத்திரம் இல்லாமல் இந்த சர்ச்சோடைய பொருளாதாரம் இருக்கு இல்லையா, அது வந்து பலவீனமாயிடுச்சு. ஏன்னா எல்லா பணமும் ராஜா கிட்ட போயிடுச்சு. அப்போது அது செக்யூலர் ஹேண்ட்ஸ்க்கு போயிடுச்சு. அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸை டிஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அது வரைக்கும் அந்த மாங்ஸு, நன்ஸு அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றிடுச்சு. அந்த கோயிலுங்களையும் நம்ம இந்த ஏழைங்களோட நிலைமை ரொம்ப கவலைக்கிடமாயிடுச்சு. ஹென்றி வந்து ஆரம்பத்தில் வந்து கேத்தலிக்கோடைய அதே முறைகளை இவர் பண்பற்றினாலும் அவரும் நிறைய சேஞ்சஸை ரிலிஜனில் கொண்டு வர வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். அவருக்கு பின்னாடி இருந்தவங்களும் பண்ணாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா பைபிளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாங்க. ரெண்டாவது எல்லா சர்ச்லேயும் வந்து ஆங்கில பைபிள்ஸே வந்தது. அதே மாதிரி பில்கிரிமேஜஸ்னால் புனித பயணத்தை மேற்கொள்கிறதோ, அப்புறம் வந்து வெனரேஷன் ஆஃப் த ரிலிக்ஸ்ன்னு சொல்லுவோம்னா அதெல்லாம் வேண்டாம், இல்லை தடையே செய்யப்பட்டது. அதே மாதிரி இந்த ராஜா வந்து இந்த ஷ்ரைன்ஸ் எல்லாம் வந்து சப்ரெஸ் பண்ணிட்டார். முக்கியமாக அதில் சொன்னோன்னா தாமஸ் பெக்கெட் கேண்டர்பரியில் இருக்குல்ல, அது கூட இதெல்லாம் வந்து சர்ச் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்குது, இது அவங்க வந்து போப்பு கீழே இல்லைன்றதை காட்டுறதுக்காக. அதே மாதிரி கிளரிக்கல் செலிபஸி வந்து அது வந்து முதல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தது. இப்போ அந்த எல்லா அத்தாரிட்டியுமே வந்து ராஜா கிட்ட, அதாவது அரியணையில் யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட வந்துடுச்சு. இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா மக்களுக்கு நடுவில் வந்து மெடிவல் காலத்துலேருந்து இருந்த கேத்தலிசம்லேருந்து மக்கள் கொஞ்சமாக வந்து இந்த புது சர்ச் ஆஃப் இங்கிலாந்து வழிமுறைக்கு வந்துட்டாங்க. சோஷியல் இம்பேக்ட் என்னன்னு பார்த்தோன்னா சமுதாயத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள்னால் இந்த நிலத்தெல்லாம் அவர் விற்றார் இல்லையா, ஒன்று விற்றார், இல்லைன்னா நோபல்ஸ், கோட்டியர்ஸ், மர்ச்சன்ட்ஸ் இவங்களுக்குலாம் கொடுக்கும்போது புதுசாக வெல்த்தியான லேண்ட் ஓனர்ஸ் எல்லாம் உருவாக ஆரம்பித்தாங்க. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி நிலம் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு தனவந்தராக, ஒரு பெருமைக்குரியவராக, ராஜாவுக்கு நெருக்கமானவராக ஆகக்கூடிய சூழ்நிலை இருந்ததுனால இவங்களாம் வந்து ராஜா கிட்ட அரியணை மேலே ஒரு விசுவாசமாக, இது வரைக்கும் ரோம் கட்டுப்பாட்டில் இருந்தவங்க அதெல்லாம் விடுவிக்கப்பட்டு ராஜாக்காக தான் நாங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க நின்னாங்க. இந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்தால் என்ன ஆயிடுச்சுன்னா புதுசான ஒரு மிடில் கிளாஸ் உருவானாங்க. அது மாத்திரம் இல்லாமல் கேத்தலிக்கோட அரிஸ்டோக்ராட்டில் இருந்தவங்களுடைய எக்கனாமிக் பவர் வந்து குறைஞ்சிச்சு, பொருளாதாரம் குறைஞ்சிச்சு. ஆனால் புதுசாக வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி சோஷியல் மொபிலிட்டிக்கு, அப்புறம் வந்து இந்த சர்ச்சோட லேண்ட் வாங்கினாங்க இல்லையா, அதனால் அந்த லேண்ட்ஸு கிட்ட எங்கே நிலம் இருக்கோ அங்கே போகிற மாதிரி ஆகிடுச்சு. கிளரிக்கல் ப்ரிவிலேஜஸ், இந்த சர்ச்சில் இருந்த அந்த கிளர்ஸ்க்கெலாம் அது வரைக்கும் சில அதிகாரம்லாம் இருந்தது, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ ரெஃபர்மேஷனுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த கிளர்ஜியெல்லாம் வந்து அவங்களுக்குன்னு சில ஆடம்பரமான வாழ்க்கை இருந்தது, சட்டப்பூர்வமாக சில சலுகைகளாக இருந்தது, சமுதாயத்தில் சில சலுகைகளாக இருந்தது, அதெல்லாம் இப்போ போயிடுச்சு. அவங்களும் வந்து சர்ச் கோர்ட்டில் தான் அதுக்கு முன்னாடி பதில் சொல்ல வேண்டியிருந்தது. அவங்களுக்குன்னு டேக்ஸஸ் எதுவுமே இல்லை, அவங்களுக்குன்னு எவ்வளோனா நிலத்தை வச்சுக்கலான்ற நிலைமையெல்லாம் இருந்தது. ஆனால் ஹென்றி வந்து ரிஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வந்ததில் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கிளர்ஜியும் சிவில் லாக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும், சர்ச்சோடைய செல்வமும் வந்து மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் மாதிரி வரி கட்டணும். அதே மாதிரி பிஷப்ஸ், ஆபோர்ட்ஸ்க்கெலாம் வந்து பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸில் அவங்களும் வந்து மற்ற மந்திரிகளுக்கு, நோபல்ஸ்க்கு ஈக்குவலாக உட்காருவாங்க, அது கிடையாது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ரிலிஜியஸ் அண்ட் செக்யூலர் லாவால் இப்போ ஈக்குவலாக ஆனதுனால இன்னும் ஒரு சென்ட்ரலைஸ் ஸ்டேட்டாக வந்து இங்கிலாந்து மாறிச்சு. அப்புறம் ரெஃபர்மேஷன் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த சோஷியல் ஆங்ஸைட்டி, ரெசிடென்ஸ்லாம் இன்னும் அதிகமாகிடுச்சு. அது மாத்திரம் இல்லாமல்
நூறாண்டு காலம், அதாவது பரம்பரையாக கேத்தலிக் ப்ராக்டிஸில் இருந்தவங்களால் இதை திடீர்னு ஏற்றுக்க முடியல. அதாவது இந்த பில்கிரிமேஜ் ஆஃப் கிரேஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த நார்தர்ன் இங்கிலாண்டில் ஏற்பட்ட ஒரு புரட்சி மாதிரி ஒரு இது வந்து அவங்க வந்து சொன்னாங்க, இல்லை மதத்தில் எந்த மாற்றத்தையும் நாங்கள் ஏற்படுத்திக்க முடியாது, இந்த மாதிரி மொனாஸ்ட்ரீஸ் எல்லாம் நீங்கள் கலைக்கக்கூடாது, ஷ்ரைன்ஸ் எல்லாம் அழிக்கக்கூடாதுன்னு. ஆனால் வந்து இரும்பு கடை வச்சு அவர் இதெல்லாம் உருக்கிட்டார். அந்த சிப்பாய்களெல்லாம் அமுக்கி அவங்களெல்லாம் வந்து யாரெல்லாம் இது பண்ணுறாங்களோ அவங்கள எல்லாருமே வந்து அவங்க ஒடுக்கிட்டாலும் மக்கள் மனதில் இந்த மாதிரி ஒரு மாற்றத்துக்கான எதிர்ப்பு இருக்குது அப்படின்றத வெளியில் வந்து காமிச்சுது. அதே மாதிரி காலங்காலமாக பல நூறாண்டு காலமாக வந்து இந்த மொனாஸ்ட்ரியோடைய அந்த தானத்தில் நம்பி இருந்த ஸ்கூல்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸ், ஏழைங்க மக்கள் நிறையா பேர் வந்து இப்போ அவங்களுக்கு ஆதரவு அளிக்கிறதுக்கு யாருமே இல்லாமல் வறுமையில் தள்ளப்பட்டாங்க. சமுதாயத்தில் ஒரு பொருளாதார இன்ஸ்டெபிலிட்டி உருவாச்சு. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா பைபிளை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணதுனால சர்ச்சில் எல்லாம் நீங்கள் இதை படிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால என்ன ஆச்சுன்னா கல்வி அறிவு நிறைய இடத்துல, அதுவும் முக்கியமாக வந்து நடுத்தர மக்கள்கிட்ட வந்து இன்னும் பெருக ஆரம்பிச்சுது. சாதாரண மக்கள் கூட வந்து இந்த ரிலிஜியஸ் டெக்ஸ்டெல்லாம் வந்து அவங்களுக்குள்ளே வந்து இதை பற்றி பேசி விவாதம் செய்கிற அளவுக்கு முன்னேறினாங்க. அதே மாதிரி ஸ்கிரிப்சர் பேஸ்ட் ரிலிஜியஸ் ஃபேத் வந்து அதிகமாகச்சு. அதுக்கு முன்னாடி வந்து வெறும் மதம், சர்ச்சில் என்ன சொல்கிறாங்களோ கேட்கணுன்னு இருந்தது. அதுக்கு அப்புறம் வந்து இல்லை பைபிள் அப்படி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் விவாதித்து அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி வந்தாங்க. அதே மாதிரி தனிப்பட்டவங்களுடைய சிந்தனை, ஒரு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து அதை ஆய்வு செஞ்சு அதுலேருந்து முன்னேறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து சொசைட்டியே வந்து ஒரு பர்சனல் இன்ஃபார்ம்ட் ரிலேஷன்ஷிப் வித் ஃபேத்தாக வந்து நகர்ந்துன்னு போச்சு. ஹென்ரியோடைய நிறைய ரிலிஜியஸ் பாலிசிஸை அவங்களுக்கு பின்னாடி வந்து எட்வர்ட் தி 6th, மேரி தி 1st, எலிசபெத் தி 1st வந்து ஒன்று மாடிஃபை பண்ணாங்க, இல்லை ரிவர்ஸ் பண்ணியிருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாடு முழுக்கவே வந்து அந்த ரிலிஜியஸ் இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டாங்களே, இனிமேலுக்கு போப் வந்து இங்கே நம்மளோட சர்ச் மேலே ஒரு ஆதிக்கம் கிடையாதுன்றது அதை மட்டும் எல்லாருமே உறுதியாக இருந்தாங்க. அதே மாதிரி இந்த அரியணையில் இருந்தவங்களுடைய தலைமை வந்து இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஆட்சி முறையிலையும் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்தது. ரோம்லேருந்து அவங்க வந்து அவங்களுடைய அதிகாரத்துக்குலேருந்து வெளியில் வந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா இந்த அரியணையில் இருக்கிறவங்களுடைய ஆதிக்கம் வந்து இன்னும் அதிகமாச்சு. ப்ராட்டஸ்டன்ட் நேஷ்னல் ஐடென்டிட்டி வந்து அங்கே உருவாச்சு. ஏன்னா அது வரைக்கும் எல்லாருமே கேத்தலிக்ஸாக இருந்தாங்க. இப்போ ப்ராட்டஸ்டன்ட், ஏன்னா நேஷ்னல் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து வந்து ப்ராட்டஸ்டண்ட்டாக இருந்ததுனால அதில் வந்து மாறினாங்க. அப்புறம் புதுசாக வந்த பியூரிட்டன்ஸ், பேப்டிசம், மெத்தாடிசம் அதெல்லாம் வந்து உருவாக்க ஆரம்பிச்சது. அதே மாதிரி இதில் ஒரு ரிலிஜியஸ் கான்ஃப்ளிக்ட்டும் வந்தது, பர்சிக்யூஷன், அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா மேரி தி 1st, அப்புறம் சிவில் வார்ஸ் மூலமாக நடந்தது. ஆனாலும் வந்து போப் கிட்டேருந்து வெளியில் வந்ததுனால புதுசாக என்ன ஆரம்பிச்சதுன்னா இதை நம்ம கேள்வி கேட்கலான்னா நம்ம மற்ற விஷயத்திலும் கேள்வி கேட்கலான்ற எண்ணத்தை மக்கள்கிட்ட கொண்டு வந்தது. அதனால் மக்கள் வந்து ரிலிஜனில் மாத்திரம் இல்லாமல் பொலிட்டிக்கலாகவும் நிறைய கேள்விகளை கேட்க ஆரம்பித்தாங்க. அப்படி கேள்வி கேட்க ஆரம்பித்ததுனால நிறைய மாடர்ன் செக்குலர் கவர்னர்ஸை வந்து உருவாக்க முடிஞ்சுது. இங்கிலாண்டை வந்து ஒரு மாற்று வழியில் இன்னும் வந்து முன்னேறதுக்கு இது வந்து வழிவகுத்துதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.